தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/9/2025 வெள்ளிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் இரவு 11:41 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு ஓணம் பண்டிகை, பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். நந்தி கொம்புவழியே நாயகனாம் சிவபெருமானை பார்த்தால் சிந்தித்த காரியங்கள் ஜெயமாகும் என்பார்கள். அந்த அடிப்படையில் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று இன்று நீங்கள் நந்தியையும் சிவன் உமையவளையும் வழிபடுவது நல்லது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்று நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தானம் கொடுப்பதன் மூலம் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்ல போறேன். பொதுவா தானத்துக்கும் தர்மத்துக்கும் உங்களுக்கு வேறுபாடு தெரியணும். தர்மம் செய்தெல்லாம் யாருன்னே பார்க்காம பிரதி பிரயோசனத்தை எதிர்பார்க்காம செய்யறதுக்கு பேரு தர்மம். தர்மம் கொடுத்ததும் அப்படின்னா அவன் யார் என்னன்னே தெரியாது, அவருடைய உதவிக்காக கேட்கிறாரு, கொடுத்துட்றான். ஆனால் தானம்ங்கிறது பலனை எதிர்பார்த்து செய்வதற்கு பெயர் தானம். ஆகையினாலதான் இன்ன தானம் கொடுத்தால் உனக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும்னு ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. அதுல தானங்கள்ல எத்தனையோ தானம் இருக்கு. அன்னதானம், சொர்ணதானம், பூதானம், கோதானம், வஸ்திர தானம் எல்லாம் இருக்கு. இதுல முதல்ல கண் தானம் செஞ்சவர் கண்ணப்ப நாயனார். ஃபர்ஸ்ட் கண் டொனேட்டர். முதல்ல கண்ணை இறைவனுக்கு அர்ப்பணித்தார், கண் தானம் செய்தார். இப்போ நிறைய பேர் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல செய்தவர் கண்ணப்ப நாயனார். திண்ணப்பன் இருந்தவர் கண்ணப்பனாக மாறினார். அந்த மலை மேல அவர் இருந்து இது மாதிரி ஒரு கண்ணுல ரத்தம் வடிஞ்ச உடனே இறைவனுக்கு தன்னுடைய கண் எடுத்து வச்சாரு. அதுக்கு அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வடிஞ்ச உடனே இறைவன் சோதிக்க நினைச்சாரு. உடனே அது அடையாளம் தெரியறதுக்காக காலால பெருவிரலால அந்த கண்ணிற்கு அடுத்த அடையாளம் வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணை இவர் அம்பின் மூலமாக எடுக்க போனார். இவருடைய கண்ணை எடுக்கிற போது இறைவனே காட்சி கொடுத்து அவரை சேர்த்துக்கிட்டார். அதனால அப்படி கண் தானம் கொடுத்தாங்க. ஆனா எல்லா தானத்திலேயும் நிதானம் நமக்கு தேவை. இந்த தானங்களிலே ஒரு பாடல் உண்டு. பால் தானம் துன்பம் நீக்கும். பாலை தானமா கொடுத்தா துன்பம் நீக்கும். இன்றைக்கு பிரதோஷம். இன்னைக்கு நீங்க பால் கொண்டுகிட்டு போய் நந்திக்கு ஊத்துனீங்கன்னா உங்களுடைய துன்பமெல்லாம் நீங்கி போயிடும். பசு தானம் தோஷம் போக்கும். சில பேர் பசு கன்று தானம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோஷம் குடும்பத்தில் இருந்தாலும் அது நீங்கும் அப்படிம்பாங்க. வாழ்க்கை வளம் ஆயுள் கூட வண்ண ஆடை தானம் சேர்க்கும். துணி கொடுத்தால் பிணி தீருங்கிறாங்க. அதனால துணியை தானம் கொடுத்தீங்கன்னா இந்த உடல்நிலை கோளாறுகள் நீங்கிருமா. எள் தானம் பயத்தை போக்கும். இந்த துணி தானம் கொடுக்கறது உங்களுக்கு தெரியும். அதாவது திருநள்ளாறுல எல்லாருமே சனியை கும்பிடுற போது வஸ்திர தானம் கொடுப்பாங்க. போட்டிருக்க ஆடை எங்கே போட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி எள் தானம் கொடுத்தோம்னா பயத்தை போக்குமா. எள் தானம் பயத்தை போக்கும். ஏழைகளுக்கு அரிசி தானம், நெல் தானம் செய்தவர்க்கோ நில உலகில் யாவும் வாய்க்குங்கிற. இந்த அன்னதானம் போடுறது, அரிசி தானம் கொடுக்கறது, நெல் தானம் கொடுக்கறதெல்லாம் 7 பிறவிக்கும் பலன் கிடைக்குமா. வாய்ப்பு இருப்பவர்கள் இயன்றளவு தானம் கொடுக்கலாம். பெரிய அளவில் கொடுக்க முடியாட்டியும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தானங்களாலும் தர்மங்களாலும் தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உதவி செய்யும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்று கடமையில் இருந்த தொய்வு அகலும், கட்டிடப் பணி தொடரும். 3ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே சகோதர வழியில் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் சென்றிருந்தால் இன்று விரும்பி சேரலாம். அல்லது அவர்கள் உங்கள் தொழிலுக்கு கூட்டாளியாக்க நினைத்தால் அவர்கள் கூட்டுச் சேருவதாக சொல்லலாம். என்ன இருந்தாலும் இன்று உடன்பிறப்புகள் மூலம் உதவி கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அடுக்கடுக்காக வரும் வேலையை அயராமல் செய்து முடிக்கின்ற நாள். இன்று பணி ஓய்வில்லாமலே செய்து கொண்டே இருப்பீர்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் இருந்த சறுக்கல்கள் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். இந்த நாள் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கூட உங்களுக்கு கிடைக்கலாம். பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வணங்குவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அருகில் இருப்பவர்களையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் ஆனந்தம் கூடும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அடுத்தவர்களை நம்பி நீங்கள் கொடுத்த பொறுப்புகள் கூட சிறப்பாக நடைபெறலாம். பதவி உயர்வு பற்றிய தகவல் பரிசீலனையில் இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படலாம். அதே நேரத்தில் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆலய வழிபாட்டில் கவனம் செல்லும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கின்ற நாள். தடைகளை தாண்டி முன்னேற்றம் காண்பீர்கள். அதே நேரத்தில் ராசிநாதன் ராசியில் இருப்பதால் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். பொருளாதார பற்றாக்குறை அகலம். தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற நாள். விரும்பும் விதத்திலே வாழ்க்கை அமையப் போகின்றது. பாதியில் இந்த பணி மீதியும் ஒவ்வொன்றாக நடைபெறும். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் நீங்கள் சிந்தித்திருந்தால் அந்த சிந்தனைகள் வெற்றி பெறலாம். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பம்பரமோடு சுழன்று பணிபுரிந்து பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக கூட இந்த நாளை கருதலாம். 5லே சனி ராகுவோடு இருக்கின்றார். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவது மட்டுமல்ல, அதன் கடமையில் இருந்த தொய்வும் அகலும். வேலை கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். 12லே செவ்வாய் இருப்பதால் ஒரு இடத்தை கொடுத்து வேறு இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். புகழ் கூடும். பொருளாதார நிலை உயரும். நந்தி வழிபாட்டில் நலம் காண்பீர்கள். உதிரி வருமானங்கள் பெறுகின்ற இந்த நாளில் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க இயலும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். 10லே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் முயற்சித்தவர்களுக்கு, வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள், நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், வெற்றிகளை கொடுக்கின்ற நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குறு பார்வை இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் 3ஆம் இடத்திலே சனி வக்கரம். முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரலாம். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடும். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டு செல்கிறது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குகிறோமே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். கனவுகள் நனவாக. நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் புதிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் யோசிப்பது நல்லது. கேது பலம் கூடுதலாக இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். குறை சொல்லியவர்களே உங்களை பாராட்டுவார்கள். உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இடமாற்றங்கள் அல்லது உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 2லே ராகு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கைகள் உண்டு. குறு பார்வை இருக்கின்றது. கல்யாண வாய்ப்புகள் தட்டிக்கொண்டு செல்கிறதே. வந்த வரன்கள் வாயிலோடு வந்து நிற்கிறதே என்று நினைத்தவர்களுக்கு இன்று இல்லம் தேடி வரும் நல்ல செய்தி மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, தொழிலில் குறுக்கீடாக இருந்தவர்கள் எல்லாம் விலகிச் செல்வார்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. மீனராசினியர்களே, 4ஆம் இடத்திலே குரு, அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் அவசர முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். கைமாற்றாக கொடுத்த தொகை வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். இன்று 6ஆம் இடத்தில் கேது இருப்பதை முன்னிட்டு உத்தியோகம், தொழிலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். எதையும் திடீரென முடிவெடுக்கக்கூடாது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பதனாலும் பிரதோஷம் என்பதனாலும் நந்தியை வழிபடுவதன் மூலம் நல்லது நடக்கும். தடைக்கற்கள் படிக்கற்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் வழிபாடுகள் கை கொடுக்கும். அந்த அடிப்படையில் இன்று மாலை நேரம் பிரதோஷ நேரத்திலே நந்தி, சிவன், உமையவளை வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். அதிகாலை நேரத்திலேயே வெள்ளிக்கிழமை என்பதால் விநாயகப் பெருமானையும் வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.